என் பேர் கருப்பண்டா, கருப்பன். நீ கூப்பிடுறது இல்லடா என் பேரு, நான் சொல்றதாடா என் பேரு. பெரிய சந்தோஷம் சார், பெரிய பிளெஸிங்னு கூட சொல்லுவேன் சார். ஏன்னா நான் அப்படி பார்க்கக்கூடிய ஒருத்தர் நீங்க. நான் ஆஹா எஃப்எம்ல ஆர்ஜேவா ஜாயின் பண்ணப்ப 2011 நம்ம 2 பேரும் ஒருத்தர். அவர்தான் இந்த நிகழ்ச்சியில நம்ம இணையத்துக்கும் காரணம் அவர்தான். இப்ப நீங்க சொன்னீங்களே நல்ல டிராவல் இருந்துச்சு. அந்த டிராவல்ல போயிட்டே இருக்கப்ப திடீர்னு அந்த கம்பெனி அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கும் நமக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம். அப்ப சரி ஓகே, அப்ப வெளில வந்து நம்ம ஒரு கம்பெனி பண்ணலாம் அப்படின்றப்ப இப்ப நம்மளோட ஓன் கம்பெனி. எப்ப தெரியுமா சார் இது எனக்கு தெரியும்? சூப்பர் ஸ்டாருக்கு சல்யூட்டுக்கு எல்லா படத்தையும் கலெக்ட் பண்றோம், எல்லா இடத்துல எல்லாம் இருக்கு. 2 படம் இல்ல, 2 படம் எங்கேயுமே அவைலபிளா இல்ல. எந்த தலைவரோடது ஒண்ணு ரகுபதி ராகவ ராஜாராம், இன்னொன்னு பேர் மறந்துட்டேன், ஜஸ்டிஸ் கோபிநாதா. அவ்வளவு கலெக்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஹிந்தி படம் எல்லாமே வாங்கிட்டேன். ஹிந்தி படம் எல்லாம் பாத்தீங்கன்னா கங்குவா வந்து எனக்கு கிடைக்கல, நான் வரோம் அப்படின்னா நான் வந்து அந்த வீடியோ கடைக்காரங்கிட்ட நம்ம அமௌண்ட் பே பண்ணிட்டு அட்ரஸ்லாம் கொடுத்துட்டு வந்தேன். வந்தா கொரியர் பண்ண சொல்லி கொரியர் சார்ஜஸ் வரைக்கும் கொடுத்துட்டு வந்தேன். சரி ஓகே பிரதர், தலைவர்கிட்ட நான் இதை பேசிட்டேன், இந்த மாதிரிலாம் சூழல் இருக்குன்னு சொன்னேன், எல்லாரும் இது பண்றாங்கன்னு. நான் வந்து ரசிகர் மன்ற சைட் சொல்லிட்டேன், அவங்க இனிமேல் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, தலைவர்கிட்ட உங்களுக்கு நாளைக்கு பேச வைக்கிறேன் அப்படின்ட்டாரு. எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. இந்த விஷயம் நடந்தப்ப ஏங்க போய் சொன்னீங்க? ஏங்க நான் எப்படியோ யோசிச்சுட்டு இருக்கேங்க, இதை ஏங்க சொன்னீங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி இப்போ ஆச்சரியமா இருக்கு சார். ஒரு வண்டியில போறாரு, தனியா போறாரு, எனக்கு புரியல. அவரு அதெல்லாம் மாற்றவே முடியாதுங்க. அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி, அதுதான் ரொம்ப சிம்பிளிசிட்டின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம வளர்ந்துட்டு போயிட்டு இருக்குது. இப்போ நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா அந்த பீரியட் அப்படி பார்த்ததுனால ஒவ்வொரு பிளாக் அண்ட் ஒயிட் படமும் நான் எல்லாமே பார்த்துருக்கேன். நீங்க பார்த்துட்டேன்னு சொன்னதுல கண்டிப்பா அதுல ஒரு படம் நீங்க மிஸ் பண்ணிருப்பீங்க, நீங்க பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது. அது வந்து ரகுபதி ராகவன் ராஜாராம். ஆமா சார். எப்ப தெரியுமா சார் இது எனக்கு தெரியும்? சூப்பர் ஸ்டாருக்கு சல்யூட்டுக்கு எல்லா படத்தையும் கலெக்ட் பண்றோம், எல்லா இடத்துல எல்லாம் இருக்கு. 2 படம் இல்ல, 2 படம் எங்கேயுமே அவைலபிளா இல்ல. எந்த படம்? தலைவரோடது ஒண்ணு ரகுபதி ராகவ ராஜாராம், இன்னொன்னு பேர் மறந்துட்டேன், ஜஸ்டிஸ் கோபிநாதா. அப்படிதான் நினைக்கிறேன் சார். ஏதோ ஒரு படம். இந்த 2 படம் இல்ல சார். என்ன சார்? சங்கர் சலீம் சைமன்னா? சங்கர் சலீம் சைமன். இந்த 2 படமும் எங்கேயுமே இல்ல சார். நான் யூடியூப்லயும் அவைலபிளா இல்ல, எந்த பிளாட்ஃபார்ம்லயும் இல்ல. அதை பத்தின ஹிண்ட்ஸ் இல்ல. ஒரு சீன் 2 சீன் கட்டிருக்கோம்ல, அப்படியும் இல்ல. இத பசங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு நான் இதை நம்ம லைவ்லயும் சொன்னேன். இந்த 2 படங்கள் எங்கேயுமே இல்ல. ஒருவேளை உங்களை யாராவது அதோட பிரிண்டோ ஏதாவது ஒண்ணு வச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க, ஏன்னா இது எங்கேயுமே இல்ல. அப்படி ஒரு இதா இருக்கு அந்த படம். சூப்பரா சொல்லுங்க ராஜா. எல்லாமே வந்து இந்த ஸ்கில்ஸ் கலெக்ட் பண்ணி கொண்டு ஹாபிஸ் வச்சிருப்பாங்களா, அந்த மாதிரி சினிமாங்க அப்புறம் இவரோட விசிடிங்க டிவிடி கலெக்ட் பண்ற ஹாபியா நான் வச்சுக்கிட்டேன். ஓகே. நான் இப்ப எந்த ஊரு, இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஹைதராபாத் போறேன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த ஹைதராபாத்ல என்னென்ன ஸ்பெஷலோ வீட்டுக்காக அதுன்னு சொல்லிட்டு நீங்க இல்ல உங்களுக்கு அது ஹைதராபாத் போனா ஹைதராபாத் ஏதாவது ட்ரெஸ் வாங்கணும், இல்ல ஹைதராபாத்ல இருந்து ஏதாவது விஷயங்கள் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா டிவிடி கடை எங்க இருக்குன்னு தேடிட்டு போயிட்டு தெலுங்கு படம், அவர் நடிச்ச தெலுங்கு படத்தோட டிவிடி கலெக்ட் பண்ணுவேன், வாங்குவேன். பாம்பே போனேன்னா ஹிந்தி படத்தோட டிவிடி வாங்க. இப்படி எல்லா படங்களை விசிடி டிவிடி மேக்ஸிமம் கலெக்ட் பண்ணிட்டேன். சூப்பர் சார். அப்புறம் மலேசியா போவேன், மலேசியா சிங்கப்பூர் போவேன். அங்க போனாலும் அங்க வாங்குவேன். அங்க எப்படின்னா ஃபர்ஸ்ட் ரன் தியேட்டரிக்கல் ரன் முடியுது இல்லையா உங்களுக்கு, ரிலீஸ் ஆன தியேட்டரிக்கல் ரன் முடிச்ச உடனே ஒரிஜினல் டிவிடி வரும். ஓகே. ஒரிஜினல் டிவிடி வரும். இங்க திருட்டு விசிடி இல்ல. ஆமா, அந்த ஒரிஜினல். ஓகே. அந்த டிவிடி அங்க வாங்கிட்டு வரும் குவாலிட்டி. அந்த மாதிரி தேடிக்கும் போது அந்த மலேசியால கொலம்பியா வீடியோஸ் ஒண்ணு இருக்கு, லிட்டில் இந்தியால. அங்க தேடி அந்த கடையில கண்டு போய் பிடிச்சி இங்க நான் இந்த பர்ஸ்ல லிஸ்ட் எழுதி வச்சிருப்பேன், என்னென்ன படங்கள் நான் இன்னும் வாங்க வேண்டியிருக்கு பெண்டிங். ஓகே ஓகே. சோ அந்த லிஸ்ட் வச்சுதான் அந்தந்த ஊருக்கு போகும்போது அந்த லிஸ்ட் பார்த்து தான் வாங்குறது. இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அங்க போயிட்டு நான் டிவிடி கிடைக்கலன்னா அவங்க கிட்ட பட் இருக்கு நான் ரெக்கார்டிங் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 படம் நான் டிவிடி வந்து ரெக்கார்டிங் பண்ணி விசிடி ரெக்கார்ட் பண்ணி வாங்கினேன் கொலம்பியால. எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள். நட்சத்திரம், யார்,
இது சங்கர் சலீம் சைமன், ஜஸ்டிஸ் கோபிநாத், இந்த மாதிரி படங்கள் எல்லாம் வாங்கினேன். நீங்க சொன்ன இந்த ரகுபதி ராஜா கடவுள் எனக்கு எப்படி ஒரு கொடுப்பினை கொடுத்தான்னா, எங்க வீட்டுல வந்து வருஷத்துக்கு 2 படம் தான் அலவுடு. ஒண்ணு ரம்ஜானுக்கு, ஒண்ணு பக்ரீதுக்கு. ஓகே, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் படம் கிடையாது. நடுவில் யாராவது சொந்தக்காரன் தப்பி தவறி வந்தாங்கன்னா அவங்க தான் எங்க அப்பாட்ட பர்மிஷன் வாங்கி கூட்டிட்டு போவாங்க. இவ்வளவுதான். மீது நம்ம திருட்டுத்தனம் பாக்குறது அது கணக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவேன் நான், எனக்கு இப்ப 2 நாள் 3 நாள் ஹாலிடேஸ் வந்துனாக்கா எங்க பெரியமா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிடுவேன். எங்க பெரியமா வீடுனா முதல்ல மீனம்பாக்கத்துல இருந்தாங்க, அதுக்கப்புறம் பல்லாவரத்துல இருந்தாங்க. அந்த மாதிரி பல்லாவரத்துல வந்து ஜமீன் பல்லாவரத்துல அவங்க இருந்தாங்க. அந்த தர்கா எல்லாம் இருக்கு, தர்காவுக்கு தள்ளி. அப்போ அங்க போய் தங்கிடும் போது அவங்க வீட்டுக்கு எதிரில் 100 டாக்கீஸ்னு ஒரு டூரிங் டாக்கீஸ் இருந்தது. அந்த 100 டாக்கீஸ்ல ஒரு நாள் இந்த படம் போட்டான், ரகுபதி ராமராஜன். அப்ப அங்க பார்த்தேன் அந்த படம். உங்க கலெக்ஷன்ல இருக்கா சார்? டிவிடி கலெக்ஷன்ல இல்ல அந்த படம், கிடைக்கல, எங்கேயுமே இல்ல. மீதி படங்கள் எல்லாம் என்கிட்ட இருக்கு. தமிழ்ல அவர் நடிச்ச அத்தனை படம் என்கிட்ட எல்லாம் வாங்கிட்டேன், எல்லாம் வாங்கிட்டேன். அவ்வளவு கலெக்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஹிந்தி படம் எல்லாமே வாங்கிட்டேன். ஹிந்தி படம் எல்லாம் பாத்தீங்கன்னா கங்குவா வந்து எனக்கு கிடைக்கல, நான் வரோம் அப்படின்னா நான் வந்து அந்த வீடியோ கடைக்காரங்கிட்ட நம்ம அமௌண்ட் பே பண்ணிட்டு அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்தேன். வந்தா கொரியர் பண்ண சொல்லி கொரியர் சார்ஜஸ் வரைக்கும் கொடுத்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அந்த ஐட்டம் வந்தோடனே திருப்பி எனக்கு வந்து டிவிடி அனுப்பிச்சு விட்டாங்க. இப்படி என்னோட ஒரு பீரோ இதுக்காக கலெக்ஷன் வச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு அது எதுக்காக அது சேர்த்தேன்னா தாட்டு, ஃபியூச்சர்ல நான் வந்து ஒரு சொந்த வீடு வாங்கி அதுல வாழ்ந்துட்டு இருக்கும்போது ரிட்டையர் ஆயிட்டேன்னா எனக்கு ஒரே பொழுதுபோக்கு இந்த டிவிடியில தலைவர் டெய்லி ஒரு படம் போட்டு நான் பார்த்து நான் ஆறுதல் அடைஞ்சு நான் வந்து சந்தோஷமா தெம்பா இருக்கேன். இதுதான் இந்த தாட்டை அப்படி பண்ணுவேன். தலைவர் நீங்க எப்பப்போ பார்த்துருக்கீங்க? எத்தனை முறை பார்த்துருப்பீங்க சார்? தலைவர் வந்து நான் முதல் முறை பார்த்தது சார், நான் வந்து ஏதாவது போட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சதுன்னா இங்கே ராகவேந்திரா மண்டபத்துக்குலாம் கூப்பிட்டாங்கன்னா நான் போக மாட்டேன். நான் ரொம்ப இதாக சொல்லுவேன், இல்லை தலைவர் வந்து எப்பயுமே ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணா அவங்கள வீட்டுக்கு கூப்பிடுவாரு. அப்போ அவங்க உட்காந்துருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு மோர் வரும், அந்த மோரை குடிப்பாங்க. மோர் குடிச்சு முடிச்சாலும் பட்டார்னாக இருந்து வருவாரு, வந்து உட்காருவாரு, வேகமா இருப்பாரு, பேசுவாரு. இதை நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். நான் நிறைய பேர் இந்த கதையை சொல்லியிருக்காங்க. எனக்கு இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வேணும். தலைவர் முதல் முறை பாக்குறதுங்கிறது நம்மளோட ஏதாவது ஒரு ஒர்க்கை ரெகக்னைஸ் பண்ணி தான் வேணும்னு. ஆனா அன்லக்கிலேயே அது எப்படி நடந்துச்சுன்னா சார், நான் வந்து அப்ப பொலிட்டிக்கல் சட்டையர் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப தலைவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று, பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்தாரு. அந்த வீக் ரவுண்ட் அப்ல என்னால நம்ம எவ்வளவுதான் தலைவர் ஃபேனா இருந்தா எனக்கு அது அந்த ரொம்ப பயாஸ்டா இருந்துரும், அதை நான் சொல்லாம விட்டா அப்படின்னு சொல்லி அதுல ஒரு கமெண்ட் ஒன்று அவர் சொல்லியிருந்ததுக்கு நான் ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணி எல்லாத்தையும் ட்ரால் பண்ற மாதிரி அதையும் நான் பண்ணிட்டேன். மொத்தமா ஒரு மாதிரி எல்லா ஃபேன் சைட்ல இருந்தும் ஐடி சைட்ல இருந்தெல்லாம் வந்து பயங்கரமா ஐடி விங்லாம் வந்து பயங்கரமா என்னை திட்டி எழுதி எல்லாம் பண்ணிட்டாங்க. ஐயோ பெரிய தப்பு பண்ணிட்டோம், ஆனா வேற வழி இல்லை, நம்மளோட ப்ரொஃபஷன் இது, அதனால நம்ம அதை பண்ண வேண்டியதாயிடுச்சு. இப்போ எனக்கு ஒருத்தர் தலைவர் கூட இருந்த அப்போ ஒருத்தர் செயல்பாட்டில் இருந்த ஒருத்தர் அவர் எனக்கு கால் பண்ணி, அவர் முன்னாடியே எனக்கு பழக்கம், ஃபேனா பழக்கம். ஏன் பிரதர் இப்படி பண்ணீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை பிரதர் எனக்கு என்னால் அதை தவிர்க்க முடியல, அதனால இந்த வார்த்தை இதை விட்டேன்னா பண்ண முடியாது, அதனால பண்ணேன். சரி ஓகே பிரதர், தலைவர்கிட்ட நான் இதை பேசிட்டேன், இந்த மாதிரிலாம் சூழல் இருக்குன்னு சொன்னேன், எல்லாரும் இது பண்றாங்கன்னு. நான் வந்து ரசிகர் மன்ற சைட் சொல்லிட்டேன், அவங்க இனிமேல் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, தலைவர்கிட்ட உங்களுக்கு நாளைக்கு பேச வைக்கிறேன் அப்படின்ட்டார். எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. இந்த விஷயம் நடந்தப்ப ஏங்க போய் சொன்னீங்க? ஏங்க நான் எப்படி எப்படியோ யோசிச்சுட்டு இருக்கேங்க, இதை ஏங்க சொன்னீங்க அப்படின்ட்டு. அப்புறம் அவர் என்ன சொல்லிட்டாரு, இல்ல நீங்க நாளைக்கு பேசுவாரு, வெயிட் பண்ணுங்க. அப்போ காலா ஷூட்ல இருந்தார் தலைவர். அடுத்த நாள் காலில் எனக்கு நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூக்கமே இல்லை. நம்ம இப்படியா அவர்கிட்ட அறிமுகம் ஆகணும், நம்ம எவ்வளோ சின்ன வயசுலேருந்து எப்படி பார்த்து வளர்ந்துச்சா இவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறேன் அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அப்போ அவர் எனக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணிட்டு இதே மாதிரி இவர் கூட இருந்து ஃபோனை கொடுத்தாரு. தலைவர் பேசுகிறாரு அப்படின்னோன்னே, தலைவர் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொன்னேன். அவர் நான் அந்த வீடியோ பார்த்தேன், நீங்கள் கரெக்டாக தான் சொல்கிறீங்க, ஆனால் இது ஏன்னா அப்படின்னு சொல்லி நான் அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேனோ தலைவர் அது ஏன் அப்படின்னு எனக்கு சொல்கிறாரு. நான் ஒண்ணுமே இல்லை, ஜீரோ கூட இல்லை, ஜீரோக்கும் கீழே நான் மைனஸ்ல ஏதோ ஒரு மூலையில இருக்கேன். என்கிட்ட அவர் அதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா என்னை கூட்டிட்டு போனவர் நான் அவருடைய ஃபேனுன்னு சொன்னதுனால அவர் அந்த விஷயத்த எனக்கு சொல்றாரு. நீங்க அப்படி சொன்னீங்க, ஆனா அது அப்படி இல்லை, அது இப்படி தப்பா புரிஞ்சுக்கப்பட்டுருச்சு ஆனா அப்படின்னு தலைவர் சொல்றாரு. எனக்கு இப்படி ஒண்ணு நடக்கும்னு என் லைஃப்ல நினைச்சு கூட பார்த்தது இல்லை. நான் நேர்ல பார்த்துருந்தா காலில் ஒன்று எழுதிருப்பேன். அதான் என்னோட அந்த மனநிலை. அப்புறம் அவர்கிட்ட நான் சொன்னேன், தலைவர் இல்லை தலைவர் இதான் நம்ம சந்திப்போம், நான் அந்த காலா ஷூட்ல இருக்கேன், முடிச்சுட்டு அடுத்த மாசம் நம்ம சந்திப்போம் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி நான் அதுக்கப்புறம் எனக்கு பயம், திருப்பி போய் அவரை பார்த்தா என்ன பேசுறது. அடுத்த முறை அதே மாதிரி ராகவேந்திரா மண்டபத்துல இருந்து எனக்கு கூப்பிடுறாங்க, காலையில கூப்பிடுறாங்க 9 மணிக்கு, நீங்க தலைவர் இங்க இருக்காரு, இன்னைக்கு பாக்குறதுன்னா 11 மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்றாங்க.
ஐயோ என்னடா இது அப்படின்ட்டு சரி மறுபடியும் போறேன். போனா இந்த முறை கொஞ்சம் சரி தலைவர் முதல் முறையா நேரில் பார்க்க போறோம். அந்த இது நான் பதட்டமா இருக்கேன், போய் உட்காந்துருக்கேன். தலைவர் அந்த பக்கம் திரும்பி இன்னொருத்தவங்கள்ட்ட பேசிட்டு இருக்காரு. அந்த மண்டபம் ஒரே ஹாலா இருக்கும்ல மேல, அங்க போயிட்டு அந்த ஹாலுக்குள்ள போயிட்டேன். வேற வேற இடங்கள்ல உட்காந்துருக்காங்க, அங்க பேசிட்டு இருக்காரு. நான் நின்றுகிட்டே இருக்கேன், உட்கார கூட இல்லை, எனக்கு பயம், நின்றுகிட்டே இருக்கேன். திரும்பினாரு, பார்த்துட்டு இப்படி பார்த்துட்டு ஏய் மீம்ஸ் அப்படின்ட்டு வந்து கை கொடுத்தாரு. அவருக்கு என்னன்னா டிஜிட்டல்ல நான் கண்டென்ட் பண்றேன், அதனால நான் மீம் கிரியேட்டர் அந்த மூட்ல ஏய் மீம்ஸ் அப்படி சொல்லிட்டு கை கொடுத்துட்டு நல்லா ஏன்னா பார்த்தேன் அப்படின்னு உட்காந்து பேச ஆரம்பிச்சேன். எனக்கு என்னன்னா நான் பேசுறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்கள் பேசலாம்னா தலைவர் என்ன சொல்றாரு, உங்களோட அந்த வீடியோ, ஏன்னா அவங்க கூட இருந்தவர் வந்து என்னோட சீமான் அண்ணன் இன்டர்வியூ, அன்புமணி ராமதாஸரோட இன்டர்வியூ, அப்பெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்த டைம், நாட்டி நைட்ஸ்னு ஷோ, அந்த ஷோவோட வீடியோஸ்லாம் காட்டியிருக்காரு, சின்ன சின்ன கிளிப்ஸ் காட்டியிருப்பார். தலைவர் வந்து அதை பார்த்தேன், நீங்கள் நல்லா கேள்வி கேட்குறீங்க, இது பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன ஆசை என்ன அப்படிலாம் கேட்டார். நான் உடனே நல்ல ஆங்கர் ஆகணும், ஒரு கபில் சர்மா மாதிரி அந்த மாதிரி நேம் ஷோ பண்ணணும்னு ஆசை. இது வந்து உங்களுக்கு கூப்பிடலையா ஆகணும்? இல்லை அதில் கூப்பிடுவாங்க, கண்டிப்பாக கூப்பிடுவாங்க, சன் டிவி விஜய் டிவி யாராவது கூப்பிடுவோம் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே வாய் முழுத்தம். அதுல இருந்து 2வது வருஷம் நான் முத பெரிய ஷோ ஆங்கர் பண்ணது சன் டிவில தான். சன் குடும்ப விருதுகள் தான் என்னோட முதல் ஷோ. ஃபர்ஸ்ட் ஷோவே பெரிய ஷோ சன் டிவில. அதற்கு அடுத்த பெரிய ஷோ பேட்டை ஆடியோ லான்ச். ஸோ இதையும் சன் டிவி மூலமா தான் எனக்கு கிடைக்குது. அவர் சொல்லி அது நடந்து அப்புறம் சன் டிவில நான் சேட் ஷோ பண்ணும்போது அதனாலதான் அதுக்கும் பேரு சும்மா கிளீன்னு வச்சேன். தலைவர் கனெக்ட்ல இருக்கணும்னு சொல்லி சும்மா கிளீன்னு வச்சுதான் ஒரு ஷோ பண்ணேன். இப்போ அந்த பேட்டை ஆடியோ லான்ச் அப்ப முன்னாடி நான் இது மாதிரி பேசியிருக்கேன்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாம் ட்விட்டர்ல போட ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு இது தேவையா, எப்படி பண்ணுவ நீ, அப்படி இப்படின்னு காலில இருந்து இது கான்ட்ரவர்சியலா மாறுது. காலையில மாறும்பொழுது அப்போ போச்சு, நான் ஏன்னா லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு காலியாக போகுது அப்படின்னு அப்போ மேல இடத்துல எல்லாம் பேசுறாங்க, இது ஓகேவா அதுலாம். அப்போ கார்த்திக் சுப்புராஜ் பிரதர் தான் உள்ள வந்து சொல்லியிருக்காரு. நான் ஒரு வாரமா அவர் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அவர் அவ்வளோ பெரிய ஃபேன் ஆஃப் தலைவரா இருக்காரு, ஒரு மொமெண்ட்டையும் அப்படி உட்காந்து யோசிச்சு டிசைன் பண்ணாரு, கிரியேட்டிவ் பண்ணாரு, அவரை டிசப்பாயிண்ட் பண்ண வேணாம், அவர் பண்ணுவாரு, நீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாராம். ஸோ அவர்கிட்ட போனப்ப அவரும் நோ சொல்லியிருந்தா, இல்லை அவருக்கு என்ன யார் ஆங்கர் பண்ணா என்ன ஷோ வரப்போகுது அப்படி நினைச்சிருந்தாருன்னா அவர் நடந்திருக்காரு. அவரும் அப்படி விட்டதுனால அது ஒரு தலைவர் ஃபேனோட மனசு இன்னொரு தலைவர் ஃபேனுக்கு தான் புரியுன்ற மாதிரி அது நடந்ததுனால பேட்டா ஆடியோ லான்ச்ல என்னோட லைஃபோட பிக்கஸ்ட் மூமெண்ட். அந்த ஆடியோ லான்ச்சை முடிச்சுட்டு வெளியில வந்து ஒரு 10 நிமிஷம் தேம்பி அழுதுருப்பேன் சார். ஏன்னா அது பிறவி பலனை அடைஞ்சிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். யாருக்காக யாரை பார்த்து என்ன ஆகணும்னு நினைச்சேனோ அவரோட ஷோவை நான் ஹோஸ்ட் பண்ணிட்டேன், அவருக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்து மேடைக்கு கூப்பிட்டுட்டேன். பெரிய அப்படின்றதெல்லாம் நான் அந்த இன்ட்ரோலே தான் சொல்லியிருப்பேன். பாராட்டு கேட்டு சலித்து போனவருக்கு, தன்னுடைய வாழ்க்கையில் புகழ் மேடையே மாலையா அணிந்து கொண்டவருக்கு என்ன சொல்லி கூப்பிடு அந்த மேடையில். ஏன்னா அவர் கேட்காத துதி இருக்காது, எல்லாரும் எல்லாமே சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. அவர் என்ன விதத்துல நான் இம்ப்ரெஸ் பண்ண முடியும்? நான் ஒரு ஆளே கிடையாது. ஆனா ஒரு விஷயம் சொன்னேன், அன்னைக்கு நீங்க அபூர்வ ராகங்கள் எட்டி உதச்சு திறந்த கேட்னாலதான் இன்னைக்கு கருப்பா இருக்கேன்னா இந்த இடத்துல ஹோஸ்டா வந்து நிக்கிறேன். சூப்பர். இல்லைன்னா அந்த கதவு வழியா தான் இவ்வளவு பேரும் உள்ள வந்துகிட்டு இருக்கோம். இந்த ஃபீல்டுக்குள்ள ஒரு சும்மா ஃபேரா இருந்தாதான் உள்ள இருக்க முடியும்ன்ற அந்த விஷயத்தை உடைச்ச அந்த கதவு, அது வழியா தான் நாங்கெல்லாம் வந்துட்டு இருக்கோம். தலைவா உங்களுக்கு எப்படி நன்றி கடன் பட்டிருக்கோன்னே தெரியலன்னு சொல்லி அந்த மேடைக்கு அவரை அழைச்சேன். ஸோ இதுதான் இந்த 2 மூமெண்ட். ஃபர்ஸ்ட் அவரை பார்த்ததுல எனக்கு, அதுக்கப்புறம் ஒரு முறை ஒரு இன்வைட் கொடுக்கறதுக்காக, டிஜிட்டல் அவார்ட்ஸ் இன்வைட் கொடுக்கறதுக்காக ஒரு முறை பார்த்திருக்கேன். அப்புறம் சமீபத்துல சூப்பர் ஸ்டாருக்கு செல்யூட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு அந்த பண்ண அன்னைக்கு அது உங்க நம்பர்ல இருந்தா எனக்கு வந்துச்சு அந்த வாய்ஸ் நோட்டு. எனக்கு அது உங்களுக்கு தெரியும் நான் எப்படி அதுக்கு ரியாக்ட் ஆனேன்னு. நான் கொஞ்ச நேரம் அழுதுகிட்டே இருந்தேன், என்னால அதை இது பண்ணவே முடியல. நான் அடுத்தது அதுதான் கேட்கணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான். ஒருத்தர் நம்ம கஷ்டம் கொடுத்துட்டான்னா அவனை திருப்பி நம்ம பழி வாங்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம நல்லா வந்து அவனை நல்லா வச்சுக்கலாம் அப்படின்றது எங்களுக்கு தோணியிருக்காது. லைஃப்ல எவ்வளவு கீழே போனாலும் கடைசி 1 ரூபா கையில இருந்தாலும் அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களை என்ன சொல்றது, வாழ்த்துறதா பாராட்டுறதா பிலீவ் பண்ணவே முடியும். 50 hours எப்படி நான் ஸ்டாப்பா அப்படிங்கிறாரு. நான் அடுத்து கேட்கிறேன், இது வந்து அன்னைக்கு இது வந்து ஒரு பெரிய சொல்ல போனா பிளாக் ஷீப்னுடைய ஒரு ஹார்ட் டைம் சார். கடந்த ஒரு 1-2 வருஷம் வந்து இந்த பிசினஸா இது ஒரு ஹார்ட் டைம். நம்ம பெரிய ஈவெண்ட்ஸ்லாம் எதுவும் பண்ணலாம், ஆனா we are coming back. அதனால அம்மா எல்லாம் வரவே இல்லை, வீடியோ பார்க்கவே ரொம்ப நைட்டு 1 மணி 2 மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் எழுதிருக்காங்க. ஏன்பா அவனை வேணான்னு சொல்லுப்பா இது அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு இந்த 50வது மணி நேரம் தலைவர் விஷயம்